Assalamualaikum everyone, welcome to my channel. Today நாங்கள் சூப்பரான அசத்தலான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கன் வீட்டில் எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு நாங்கள் ஆயில் சேர்த்துக்கொள்வோம். அதில் 1 kg அளவுக்கு நான் ஃப்ரெஷ் சிக்கனை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இந்த ஆயிலில் சேர்த்து இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். 10 minutes ஃப்ரை பண்ணால் போதும். டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சிக்கன் ஒரு 20% பாயில் ஆகிருக்கும். இப்போ இந்த ஆயிலில் மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி 3 சேர்க்க போகிறேன். சேர்த்து வேக விடுவோம். 10 மினிட்ஸுக்கு பாயில் பண்ண விட போகிறோம். கவர் போட்டு மூடி 10 மினிட்ஸுக்கு பாயில் ஆன பிறகு இந்த டொமேட்டோட ஸ்கின்னை நாங்கள் ரிமூவ் பண்ணணும். அந்த தோலை நாங்கள் உரித்து எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த டொமேட்டோவை இப்போ அந்த ஸ்பூனை வச்சு நாங்கள் மேஷ் பண்ணுவோம். நசுத்தி விட்டு அது ஆயிலோட மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் நான் 5 க்ரீன் சில்லி கட் பண்ணி போடுறேன். 1 பீஸ் ஆஃப் ஜிஞ்சரையும் கட் பண்ணி இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக நாங்கள் கிளாஸில் பாதி அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து மூடி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு அந்த கறி வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அந்த கறி வெந்து வரும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி மற்றும் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கறியை. இப்போ இந்த கலர் வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சமாக கையில் கஸ்தூரி மெத்தி, அதாவது வெந்தயக்கீரை, ட்ரையான வெந்தயக்கீரையை அப்படியோ மசிச்சு அது மேலே மெதுவாக தூவி விட்டால் இந்த கடாய் சிக்கனுக்கான டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கலாக கொடுக்குறது இந்த கஸ்தூரி மெத்தி தான். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 200 ml குக்கிங் க்ரீமில் நான் ஒரு 50 ml அளவுக்கு மேலால் குக்கிங் க்ரீமை ஆட் பண்ணி கொள்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கனுக்கு இந்த குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி லீவ்ஸை நாங்கள் அது மேலே சேர்ப்போம். சேர்த்தா எங்களுடைய ஃபைனல் கடாய் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் மகிஷா.